இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th சோசியலில் இருக்கக்கூடிய தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும்ல. பிற்கால சோழர்கள் பார்த்தாச்சு, பிற்கால பாண்டியர்கள் அதனுடைய அறிமுகம். கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியாவை குறிப்பிட்ட இடைவெளிகளோடு ஆட்சி செஞ்சுருக்காங்க பிற்கால பாண்டியர்கள். இவர்கள் 3 பழமையான அரச வம்சங்களான சேர, சோழ, பாண்டியர்களில் பாண்டியர்களும் ஒருவர். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் முத்து குளித்ததோடு தொடர்புடைய கொட்கையை சிறப்பித்து முத்து குளித்ததோடு தொடர்புடைய கொட்கையை கருதியிருக்காங்க. துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் விளங்கியது கொட்கை. பல பழமையான தமிழ் கல்வெட்டுக்கள் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து கிடைத்ததிலிருந்து அவர்களுடைய தலைநகரம் கொட்கையிலிருந்து மதுரைக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மதுரை நகருக்கு வேற என்ன சிறப்பு அப்படின்னா சங்ககால பாண்டியர்களினுடைய பண்பாட்டு மையமாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ் புலவர்கள், எழுத்தாளர்கள் இவர்கள் எல்லாமே ஒன்று கூடி தமிழ் செவ்வியல், காது வழியை கேட்கக்கூடிய செவ்வியல் இலக்கியங்களுக்கு சிறந்த பங்களிப்பை தந்த இடமும் மதுரை நகர் தான். மதுரையினுடைய சிறப்பை சொல்கிறாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை பாண்டியர்கள் வெற்றி கொண்டு தென் தமிழகத்தில் வலுவான ஆட்சியை நிறுவுறாங்க. 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வெற்றி கொண்டு தான் தன்னுடைய வலுவான ஆட்சியை நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் கிபி 9லிருந்து 13ஆம் நூற்றாண்டில் வரைக்கும் பிற்கால சோழர்கள் வந்திருக்காங்க. 9லிருந்து 13. அவர்களோட இவங்களால போட்டி போட முடியல, அவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை. அதனால் பின்வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சோழர்களினுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் 16ஆம் நூற்றாண்டு வரை தன்னுடைய ஆட்சியை பாண்டியர்கள் தொடர்ந்திருக்காங்க. பாண்டிய அரசு மீண்டெழுதல் கிபி 600லிருந்து 920 வரைக்கும். பாண்டிய அரசு மீண்டெழுதலில் எது 600லேருந்து 920 வரைக்கும் ஆண்டிருக்கிறாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் கடுங்கோன் அப்படிங்கிற பாண்டிய அரசன் களப்பிரர்களிடமிருந்து பாண்டிய பகுதிகளை மீட்கிறாங்க. அதாவது தான் களப்பிரர்கள் 6ஆம் நூற்றாண்டில் வெற்றி கொண்டு இவங்க ஆட்சி செஞ்சாங்களா, அதில் கடுங்கோன்கிற மன்னன், பாண்டிய மன்னன், இறுதியில் கடுங்கோன்கிற பாண்டிய அரசன் களப்பிரர்களிடமிருந்து பாண்டிய பகுதிகளை மீட்டார். அவரை தொடர்ந்து வேறு இருவர் பதவியேற்கிறாங்க. கடுங்கோனை தொடர்ந்து யார் அப்படின்னா ஒன்று அரிகேசரி மாறவன், இன்னொன்று ஐடிலபராந்தக நெடுஞ்சடையன் ஒன்று, அரிகேசரி மாறவன் ஒன்று, நெடுஞ்சடையன் ஒன்று, அரிகேசரி மாறவன் ஒன்று. ஃபர்ஸ்ட் அரிகேசரி மாறவன் அவர் கிபி 642 பதவி ஏற்கிறாரு. வலிமை மிக்க ஒரு பாண்டிய அரசர் தான் இவரும். பல்லவ அரசர் 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன் அவர்களுடைய சமகாலத்தவர் தான் அரிகேசரி மாறவன். கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, அரிகேசரி மாறவனுடைய செய்தி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சேர, சோழர், பாண்டவர், பல்லவர், சிங்களர் இவர்களையெல்லாம் வெற்றி கொண்டதை புகழ்பாடுது. கரிகேசர மாறவன் சேரர், சோழர், பல்லவர், சிங்களர் அப்படிங்கிறவங்களையெல்லாம் வெற்றி கொண்டதை புகழ்பாடுவதாக இருக்குது. இவர் சமணர்களை துன்புறுத்திய கூன்பாண்டியனே என அடையாளப்படுத்தப்படுகிறார். சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் இவர் சமணர்களை ரொம்ப துன்புறுத்தியிருப்பார். அதனால் சமணர்களை துன்புறுத்திய கூன்பாண்டியனே என அறியப்படுபவர் அரிகேசரி மாறவன் தான். அதுக்கப்புறம் பதவியேற்றவங்க ஜடிலபராந்தக நெடுஞ்சடையன் இவர் 1ஆம் வரகுணன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. கிபி 756லேருந்து 815 வரைக்கும் இவருடைய ஆட்சி இருந்தது. கல்வெட்டுகள், அதாவது செப்பேடுகளில் இவர் வேள்விக்குடி செப்பேடுகளில் கொடையாளி அப்படின்னு புகழப்பட்டவர். வேள்விக்குடி செப்பேடுகளில் கொடையாளி என புகழப்பட்டவர் இந்த நெடுஞ்சடையன் தான். இவர் தஞ்சாவூர், திருச்சி, சேலம், கோயமுத்தூர் இந்த உள்ளடக்கிய பாண்டிய அரசை விரிவுபடுத்தினார். இவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் 2ஆம் வரகுணன். இவர் 1ஆம் வரகுணன். இவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவங்க 2ஆம் வரகுணனும் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன்.
பல்லவர்களால் வந்து தோற்கடிக்கப்பட்டன. முதலாம் பராந்தகனின் கீழ் எழுச்சி பெற்ற சோழ வம்சத்தை வந்து இவர்களால் வந்து எதிர்கொள்ள முடியவில்லை. முதலாம் பராந்தகனின் கீழ் எழுச்சி பெற்ற சோழ வம்சத்தை இவங்க 2 பேர் ஸ்ரீவல்லபன் 2ஆம் வரகுணனால் வந்து எதிர்கொள்ள முடியவில்லை. இதனால் வந்து முதலாம் பராந்தகன் வந்து 2ஆம் ராஜசிம்மன் அப்படிங்கிற பாண்டிய அரசன், முதலாம் பராந்தகன் வந்து 2ஆம் ராஜசிம்மன் அப்படிங்கிற பாண்டிய அரசன் வந்து 920 வந்து நாட்டை விட்டு வெளியேறாரு. யாரால் தோற்கடிக்கப்பட்டது? முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட இவர் வந்து நாட்டை விட்டு வெளியேறாரு. இதோட வந்து பாண்டிய ஆட்சி வந்து முடிவடையுது அப்படிங்கிறாங்க. அரிகேசரி மாறவன் நெடுஞ்செழியன் தான் புகழ்மிக்கவராங்க இருந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்ரீவல்லபனும் 2ஆம் வரகுணனும் வந்து பல்லவர்களால் தோற்கடிக்கப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி பொறுப்பேற்ற 2ஆம் ராஜசிம்மன் அப்படிங்கிற பாண்டிய அரசன் வந்து முதலாம் பராந்தகனால் வந்து தோல்வி அடைந்து வந்து 920 வந்து நாட்டை விட்டு வெளியேறாங்க. அதோட வந்து பாண்டிய ஆட்சி வந்து முடிவடையுது. அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து சோழர்கள் ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்களினுடைய எழுச்சி 1190 1310 வரைக்கும் அதிராஜேந்திரனின் விஜயாலனின் வழிவந்த அதிராஜேந்திரன் யார் அப்படின்னா வந்து விஜயாலயன், அதாவது பிற்கால சோழ அரசை வந்து எழுச்சியற செய்தவர் விஜயாலயன். இந்த விஜயாலயனினுடைய வழிவந்த அதிராஜேந்திரன் வந்து கடைசி அரசர். இவருடைய மறைவு வந்து பாண்டிய நாட்டில் வந்து இவருடைய மறைவுக்கு பின் வந்து சோழ ஆட்சி வந்து பலவீனம் அடையுது. சோழ அரசர் விஜயாலனின் வழிவந்தவர் வந்து அதிராஜேந்திரன். இவர் பாண்டிய அரசர் கிடையாது, சோழ அரசர். இவருக்கு பின்னாடி வந்து சோழர் ஆட்சி பலவீனம் அடையுது. அந்த சமயத்தில் வந்து பாண்டிய ஆட்சியை வந்து பிற்கால சோழர்கள் வந்து நிறுவுறாங்க. அதன் விளைவாக 13ஆம் நூற்றாண்டில் வந்து பாண்டியர் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் வம்சமாக விளங்குறாங்க. சோழராட்சி முடிஞ்சதுக்கப்புறம் இடையில வந்து சோழர்கள் கைப்பற்ற பகுதி எல்லாமே வந்து இவர்கள் கைப்பற்றி 13ஆம் நூற்றாண்டில் வந்து தன்னுடைய தமிழ் வம்சமாக எழுச்சி பெற்ற தமிழ் வம்சமாக விளம்புறாங்க. அப்போ தான் வந்து மதுரையை வந்து தலைநகரமாக தொடர்றாங்க. காயல் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய முக்கிய துறைமுகமாக இருந்தது. முதல்ல இருந்த பாண்டியர்களினுடைய தலைநகரம் கொற்கையாக இருந்தது. மதுரைக்கு மாறி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் பிற்கால சோழர்கள் வந்து மதுரையை வந்து தலைநகரமாக தொடர்றாங்க. காயல் அப்படிங்கிற இடத்த வந்து முக்கிய துறைமுகமாக கருதுகிறாங்க. மார்க்கோ போலோ அவர் யார் அப்படின்னா வெனிஸ் நகர பயணியான மார்க்கோ போலோ வந்து 2 முறை வந்து இங்கே வந்திருக்காரு. காயல் துறைமுகத்துக்கு வந்திருக்காங்க. 1288 1293 2 முறை வந்து காயல் துறைமுகத்துக்கு வந்திருக்காங்க. காயல் நகரில் துறைமுகத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னா அரேபிய சீன கப்பல் நிரம்பி இருக்குது. அங்கே அரேபிய சீன கப்பல் வந்து நிரம்பி இருக்கு. அது மட்டுமல்லாமல் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளை வந்து கொண்டதாகவும் வந்து இந்த காயல் துறைமுகம் வந்து விளங்கி இருக்கு. சடையவர்மன் சுந்தரபாண்டியன், அதாவது சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து 1251 1268 வரைக்கும் வந்து ஆட்சி செஞ்சவர். ஜடாவர்மன் அப்படிங்கிறவங்க வந்து 2ஆம் பாண்டிய பேரரசினுடைய புகழ்பெற்ற அரசன். இவர் வந்து ஜடாவர்மன் அப்படின்னு வந்து அறியப்படுறாரு. 2ஆம் பாண்டிய பேரரசினுடைய புகழ்பெற்ற அரசர். இவர் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழும் ஆந்திர மாநிலம் அதாவது நெல்லூர்லையும் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. யார்? ஜடாவர்மன். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹொய்சாளர்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து வச்சிருக்கிறாரு. சுந்தர பாண்டியனினுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட மலைநாட்டு தலைவன் சேர அரசர் வந்து அவருக்கு வந்து கப்பம் கட்ட வந்து சம்மதிக்கிறாரு. சோழ அரசினுடைய வீழ்ச்சியால் வந்து ஊக்கம் பெற்ற மாலவ அரசன் வீர சோமேஸ்வரர், அதாவது சோழர்கள் வந்து மாலவ அரசர்களெல்லாம் வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய வீழ்ச்சியினால் வந்து ஊக்கம் பெறாங்க. அவங்களே வீழ்ந்துட்டாங்க, அந்த பகுதி நம்ம வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலவ அரசர் வீர சோமேஸ்வரர் வந்து சுந்தர பாண்டியனை வந்து போருக்கு அழைக்கிறாரு. போருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கிறாரு. அந்த போர் வந்து எந்த இடத்துல நடக்குதுன்னா கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல வந்து போர் நடக்குது. அந்த போரில் வந்து சுந்தரபாண்டியன், ஜடாகன் என்று அழைக்கப்பட்ட சுந்தரபாண்டியன் வந்து வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்றதுக்கப்புறம் வந்து வட தமிழகம்,
கடலூர், காஞ்சிபுரம், மேற்கு தமிழகம், ஆற்காடு, சேலம். இங்கே இருக்கக்கூடிய குறுநிலத்தை எல்லாமே வந்து தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் வந்து கொண்டு வர்றாரு. குறுநில தலைவர்களை வந்து தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வந்து கொண்டு வர்றாரு. சுந்தரபாண்டியனுடைய ஆட்சியில் வந்து 2 கூட்டரசர்கள் வந்து இவர் மட்டும் தனியாக ஆட்சி செய்யாமல் 2 கூட்டரசர்களையும் சேர்த்து ஆட்சி செஞ்சுருக்காரு. யார் அப்படின்னா வந்து விக்கிரபாண்டியன், வீரபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவருக்கு பின் வந்து மாரவர்மன் குலசேகரன் வந்து 40 வருடமாக வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. மாரவர்ம குலசேகரன், சுந்தரபாண்டியனுக்கு பின் மாரவர்மன் குலசேகரன் 40 வருஷமாக வந்து அமைதியாகவும் அந்த நாட்டை வந்து செழிப்பாகவும் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவருக்கு வந்து 2 மகன்கள் இருந்திருக்காங்க, வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. வீரபாண்டியன் மூத்த மகனை வந்து கூட்டரசராக வந்து நியமிக்கிறாரு. இதனால் வந்து வெறுப்புற்ற சுந்தரபாண்டியன் வந்து தந்தையை வந்து கொல்றாரு. கொன்னதுக்கப்புறம் வந்து உள்நாட்டு போர் வெடிக்குது. சுந்தரபாண்டியன் வந்து தந்தையை கொல்றதுக்கப்புறம் உள்நாட்டு போர், யாருக்கு, வீரபாண்டியனுக்குள்ள மற்ற நாடுகளுக்குள்ள உள்நாட்டு போர் நடக்குது. உள்நாட்டு போரில் வந்து வீரபாண்டியன் வந்து வெற்றி பெறாரு, சுந்தரபாண்டியன் வந்து தோல்வி அடைஞ்சிட்றாரு. தோல்வி அடைஞ்ச சுந்தரபாண்டியன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அலாவுதீன் கில்ஜி, டெல்லியில் இருக்கக்கூடிய அலாவுதீன் கில்ஜியினுடைய பாதுகாப்பில் வந்து தஞ்சம் புகுறாரு. இதுவே வந்து மாலிகப்பூரின் படையெடுப்புக்கு வந்து வாய்ப்பை நல்கி தந்தது. அதாவது ஒரு நாட்டுக்குள்ளேயே வந்து உள்நாட்டு கலவரம் நடக்குது அண்ணன் தம்பிக்குள்ளேயே, அப்போ அங்கே ஆட்சி வந்து நிலையாகி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து மாலிகப்பூரினுடைய படையெடுப்புக்கு வந்து வாய்ப்பை நல்கி தந்தது. அதற்கு பின் வந்து பல அரசர்களால் வந்து பிரிக்கப்பட்டது. அந்த பாண்டிய நாடு பிரிக்கப்பட்டு டெல்லியில் இவங்க அலாவுதீன் கில்ஜியினுடைய கட்டுப்பாட்டில் போனதுனால வந்து டெல்லியில் சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு அதிலிருந்து தான் உருவாகுது. அதுக்கப்புறம் தான் வந்து டெல்லி சுல்தான்கள் வந்து ஆட்சியை பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் சோழர்களினுடைய ஆட்சி அமைப்பும் சமூகமும் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.